முஹர்ரம் 10 ஆஸ்ரா நாளன்று நடந்துள்ள முக்கிய சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது, நம்ரூத் என்பவரால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது அது சலாமத் பொருந்திய குளிர்ச்சியாக மாறியது இந்த நாளில்தான். இரண்டாவது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் மன்னன் ஃபிர்அவுனால் துரத்தப்பட்ட போது நைல் நதி 12 பாதைகளாக பிளந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டு ஃபிர்அவுன் அதில் மூழ்கடிக்கப்பட்டதும் இந்நாளில்தான். அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹர்ரம் 10 அன்று நோன்பு நோற்றார்கள். மூன்றாவது, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனால் விழுங்கப்பட்டு 40 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்த பின் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்நாளில்தான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிணியின் சோதனையில் இருந்து விடுபெற்று நலம் பெற்றதும் இந்நாளில்தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழந்த தம் ஆட்சியையும் கணையாளினையும் முத்திரையிடப்பட்ட மோதிரம் மீண்டும் கிடைக்கப்பெற்றதும் இந்நாளில்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டதும் இந்நாளில்தான்.